ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி ஒரு சூப்பரான சைட் டிஷ், அதாவது ஒரு சால்னா தான் செய்ய போகிறோம். கடலை சால்னா, சென்னா கடலை சால்னா. சிம்பிளாக செய்யலாம், ஈஸியாக இருக்கும். நான்வெஜ் விரும்பாதவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த கடலை சால்னாவுக்கு நான் ஒரு 200 கிராம் வெள்ளை கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு இது ரெடியாக இருக்குது. இப்போது இதை ஒரு குக்கரில் போட்டு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் போட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 6லேருந்து 7 விசில் வைக்கும்போது அது நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ நான் 7 விசில் வச்சு எடுத்துட்டேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது இதுக்கு தேவையான ஒரு மசால் செய்யலாம். அதுக்கு ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு 3 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், கூடையே 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கேன். அப்படியே முழுசாக போட்டு நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு இது கூடையே 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிடலாம். எனக்கு இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம துருவின தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். கூடையே ஒரு 7-8 முந்திரி பருப்பு, ஒரு 3/4 ஸ்பூன் கசகசா, இதையும் சேர்த்து ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் அந்த வாசனை வர வரைக்கும், அந்த தேங்காயோட வாசனை வர வரைக்கும் நம்ம கிளறிக்கலாம். 1 நிமிஷம் ஆன உடனே அதோட வாசனை வந்துடும். இதை நம்ம ஆற விட்டுறலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓகே, இப்போ திரும்ப ஒரு குக்கரில் ஒரு 100 ml குக்கிங் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடல் எண்ணெய் நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட எண்ணெய் சூடான உடனே ஒரு பட்டை, ஒரு ஸ்டார் ஆனிஸ், நட்சத்திர சோம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கூடையே ஒரு பே லீஃப், பிரியாணி இலை, பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல, அது 1. இது போட்டு லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பல்லாரியை நீள்வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்க ஆரம்பித்த உடனே காரத்துக்கு 2 பச்சை மிளகா நான் இப்போ சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கூட குறைய தேவைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரே ஒரு தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நான் கிளற ஆரம்பிச்சிட்டேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்க ஆரம்பிக்கணும். அது வதங்கட்டும். இதுக்கிடையில் நம்ம ஏற்கனவே தேங்காய் முந்திரி வதக்கி வச்சோம்ல, அதை இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டுருக்கு. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அதையும் சேர்த்து அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளற ஆரம்பிச்சிருங்க. இப்போது எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நாம் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, கூடையே கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பொடி நான் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய் பொடி. இதையும் இந்த மசாலாவும் சேர்த்து வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்குங்க. இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் முந்திரி விழுதை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடையே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. அதோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இன்னும் வெந்து வரும்போது அது வற்றும், அப்போ திக்னஸ் கூடும். இப்போது உங்களுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே கடலையும் உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க.
இப்போ கடலையை அதோடு சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம குக்கரோட மூடியை போட்டு திரும்பவும் ஒரு 4 விசில் வச்சு நம்ம இறக்கிக்கலாம். 4 விசில் வந்துடுச்சு எனக்கு. அவ்வளோதாங்க, இந்த கடலை சால்னா ரெடி ஆயிடுச்சு. அருமையான ஒரு புரோட்டாவுக்கு ஏற்ற ஒரு சைட் டிஷ். வேறு எந்த வெஜ்ஜும் அல்லது இது கறி எதுவும் இல்லாட்ட இதை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். பூரிக்கும் அதை விட சூப்பராக இருக்கும். தோசை இட்லிக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.